ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் whose ஸ்லோப் இஸ் 0 1? அதாவது எம் கொடுத்துட்டான். எம் வந்து 0 அப்படின்னா டீட்டா இன்க்ளினேஷனா டீட்டா வந்து என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்கான். மேலே கொடுத்த சம்ம அப்படியே உள்டாவா இதை கொஸ்டினை கொடுத்த ஆன்சரை கேட்டான். இங்கே இதில் வர்ற ஆன்சரை இங்கே கொஸ்டினாக கொடுத்து அதோட ஆன்சரை இங்கே கொஸ்டினாக கொடுத்து அதோட கொஸ்டினை இங்கே ஆன்சராக கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வரக்கூடிய ஆன்சர் இங்கே வந்துருக்குது. ஸோ இதை பார்ப்போமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது 0, ஃபஸ்ட்டு சம் 0 அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எம் ஈக்குவல் டு tan theta ஸ்லோப்பு ஈக்குவல் டு 0, tan theta ஈக்குவல் டு 0. அப்போ டீட்டா வந்து என்ன வரும் அப்படின்றத ஆன்சர். ஸோ டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 0. ஸோ tan எதோட டீட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 வரும் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீட்டா வந்து என்னது 0 டிகிரி. ஓகேங்களா? 0 டிகிரிக்கு தான் tan 0 0 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ tan இன்வர்ஸ் 0 அப்படின்றது 0 டிகிரி. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, அதாவது என்ன அப்படின்னா m ஈக்குவல் டு tan theta ஈக்குவல் டு 1. ஸோ tan theta ஈக்குவல் டு 1னா டீட்டா இடத்துல என்ன வரும் அப்படின்றது தான் theta ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ tan thetaவில் என்ன போட்டால் 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அதாவது tan இன்வர்ஸ் 1னா 45 டிகிரி. ஸோ டீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சம்மு. இன்னொரு சொல்லிடுறேன், டேன் டீட்டாவோட வேல்யூ 1 அப்படின்னா டீட்டா வந்து என்ன வரும் அப்படின்றதான் கொஸ்டின். இதைத்தான் நம்ம போன சம்மில் சொன்னோம். டேன் டீட்டா வந்து 1 வருது அப்படின்னா டீட்டா வந்து என்னவா இருக்குது 45 டிகிரி. முந்தின சம் டிவிஷன் பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா வந்து 0வா வந்துச்சு அப்படின்னா டீட்டா வந்து என்னது 0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? தான் அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த டேபிள் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்றதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டீட்டா கேட்டிருக்காங்களா டேன் டீட்டா கேட்டிருக்காங்களா, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஒன்று டீட்டா கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டேன் டீட்டா, அதாவது எம்மு கேட்டிருப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ கேட்டிருக்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம் வாங்க.